பார்க்கலாமா? குளிச்சியா? தண்ணி வாத்தியா? நல்லா இருக்கு. ஜாதி வா. வாரியல். என்னது? வாரியல். வீடு துப்பம்லா. தும்புதடி. தும்புதடி. நண்பன். பொக்க, உசுறு, கூட்டாளி, டபுள். என்னது ஒரு ஃப்ரெண்டுக்கு இத்தனை வார்த்தையா? தவக்கல. என்னது? தவக்கா. என்னது? திரும்ப. தவளை. பொக்கான். பொக்கான். இருக்கா? ஈச்சா. திரும்பி போ. கிறுகி போ. கிறுக்கி போவா? என்ன சொல்றீங்க? எந்த செல்லியே? அண்ணா. காக்கா. செத்தியோண்டு. என்னது? ஸ்மால் மினிமம். கொஞ்சம். கொஞ்சோண்டு சொல்வீங்களோ? ரொம்ப கஷ்டமா இருக்கு. கடும் கனகாட்டா இருக்கு. கனகாவா இருக்கா? சமட்டிடுவேன். மிதிச்சிருவேன். செவலை அடிச்சு பேத்துருவேன். செப்பட்டே உட. வணக்கம் நண்பர்களே, இன்றும் ஒரு காணொலி ஒன்றினூடாக உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறேன். இன்றைய இந்த காணொலியில் நான் எதை பற்றி பேசப் போகின்றேன் என்றால், அண்மையில் ஒரு காணொலி ஒன்றை பார்க்க கிடைத்தது. அந்த காணொலியில் இரு நண்பர்கள் பேசிக்கொண்டு இருக்கின்றார்கள். இலங்கை தமிழ், இந்தியா தமிழ் எவ்வாறு என்று. நானும் பல தமிழ்நாட்டு நண்பர்களுடன் பல இருக்கின்றேன். நீங்கள் படங்களில் பார்த்திருப்பீர்கள். அந்த சிமோல் என்று ஏதோ ஒன்று கூறுகின்றார். அதற்கு அவர் தமிழ், இலங்கை தமிழிலும் கூறுகின்றார் இவ்வாறு என்று. நண்பர்களே, இந்த காணொலியில் நான் உங்களுக்கு கூற வருவது என்னவென்றால், அவர்கள் இரு வித்தியாசமான தமிழ்களை பேசிக்கொண்டிருக்கிறார்கள். அவருக்கு பகுதியில் அவ்வாறு பேசுகிறார்களோ தெரியவில்லை. இருந்தாலும் அவர்கள் ஒட்டுமொத்தமாக இலங்கை தமிழ், இந்தியா தமிழ் என்று அந்த ஒரு வார்த்தையை பிரயோகம் செய்வதை இங்கே தவறாக நான் பார்க்கின்றேன். என்னவென்றால், இந்த காணொலியை உலகத்தில் உள்ள அனைத்து தமிழர்களும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். சிலருக்கு இலங்கை தமிழ் தெரியாமல் இருக்கலாம். அவர்கள் யோசிப்பார்கள், இலங்கையில் இவ்வாறு பேசுகிறார்கள். ஒரு சமூக ஊடகத்தில் ஒரு கருத்தை வெளியிடும்போது அவர்கள் பிரபலியமானவர்கள் என்று நினைக்கின்றேன். அவர்கள் கூறுவதை பலர் நம்பக்கூடிய வாய்ப்பு உள்ளது. எனவே தாங்கள் ஒரு கருத்தை சமூக ஊடகத்தில் பதிவிடும்போது உண்மைத்தன்மையை அறிந்துவிட்டுத்தான் அவர்கள் போட வேண்டும். நான் நினைக்கின்ற அந்த நண்பருடைய ஊரில் அவ்வாறு பேசுகிறார்களோ தெரியவில்லை. இருப்பினும் அவர்கள் ஒட்டுமொத்த இலங்கையை குறிப்பிட்டு பேசுவது இங்கே ஒரு ஆரோக்கியமான விடயமில்லை. அதனைத்தான் இந்த காணொலி உங்களுடன் பகிர்ந்து கொள்கின்றேன். நண்பர்களே, இந்த காணொலியும் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகின்றேன். மீண்டும் ஒரு காணொலி ஒன்றினூடாக உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி.